ஐபிஎல் 2025 குஜராத் வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய போட்டியில் பஞ்சாப் அணி பெற்ற வெற்றியால் பிளே ஆஃப் சுற்றில் சிஎஸ்கேவுக்கு அடித்த செம லக். மிரண்டு போன ஐபிஎல் அணிகள். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இதுவரை 5 போட்டிகள் முடிவடைந்து இருக்கிறது. அதிலும் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு சாதகமான முடிவை கொடுத்து இருக்கிறது. அதாவது இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்துவது போல அமைந்துவிட்டது. அதற்கு காரணம் நேற்று இந்த மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி வந்தது. பஞ்சாப் அணியில் ஓப்பனிங் இறங்கிய ஆர்யா என்ற பேட்ஸ்மேனில் தொடங்கி அதன் பிறகு மிடில் ஆர்டரில் களமிறங்கிய ஷ்ரேயஸ் ஐயர், அதனைத் தொடர்ந்து டெயில் என்றில் களமிறங்கிய சசாந்த் சிங் உள்ளிட்டோர் உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தி குஜராத் அணியின் பந்துவீச்சை அடி நொறுக்கி விட்டனர். அதிலும் ஷ்ரேயஸ் ஐயர் அடிச்சாரு பாருங்க அடி, ஒட்டுமொத்த குஜராத் அணியும் அப்படியே ஆடி போயிருச்சு. அந்த அளவுக்கு இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் கிட்டத்தட்ட பவுண்டரி மற்றும் சிக்ஸர்களாக பறக்க விட்டு இருந்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி 243 ரன்கள் வரை எடுத்து இருந்தது. அதிலும் குறிப்பாக பஞ்சாப் அணியின் பேட்டிங்கின் போது 19வது ஓவரிலேயே ஷ்ரேயஸ் ஐயர் 97 ரன்கள் எடுத்து விட்டார். இன்னும் 3 ரன்கள் எடுத்தால் சதம் அடித்து இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த ஓவரை எதிர்கொண்ட சசாந்த் சிங்கிடம் என்னுடைய சதம் முக்கியமில்லை, அணிக்கு ரன்கள் தான் முக்கியம் என்று கூறி சசாந்த் சிங்கை சிங்கிள் ரன் எடுக்க வேண்டாம் என்று கூறி அதிரடியாக விளையாடு என்று கூறியிருந்தார் ஷ்ரேயஸ் ஐயர். அதனாலேயே சசாந்த் சிங்கும் அதிரடியாக விளையாடி ஒரு பந்தை கூட ஷ்ரேயஸ் ஐயருக்கு விட்டு கொடுக்காமல் அந்த ஓவர் முழுவதையும் அவரே பேட்டிங் செய்து விட்டார். இந்த சம்பவம் தான் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற மிக மிக முக்கிய காரணமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம் பஞ்சாப் அணி நிர்ணயித்த 243 ரன்களை சேசிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 232 ரன்கள் வரை எடுத்து விட்டது. அதாவது வெறும் 11 ரன்கள் மட்டுமே கம்மியாக எடுத்திருந்தது. எனவே ஒருவேளை பஞ்சாப் அணி பேட்டிங் செய்த போது ஷ்ரேயஸ் ஐயர் சதத்திற்கு ஆசைப்பட்டு விளையாடி இருந்தால் கண்டிப்பாக 5 முதல் 15 ரன்கள் வரை பஞ்சாப் அணியின் ஸ்கோர் குறைந்திருக்கலாம். அது ஏனென்றால் பஞ்சாப் அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது கடைசி ஓவரில் சசாந்த் சிங் மட்டுமே 23 ரன்களை குவித்து இருந்தார். ஒருவேளை சசாந்த் சிங் மட்டும் ஷ்ரேயஸ் ஐயர் சதமடிக்க நினைத்து சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்திருந்தால் அதில் சில ரன்கள் குறைந்திருக்கும். அப்படி மட்டும் நடந்திருந்தால் பஞ்சாப் அணியின் வெற்றியே பறிபோய் இருக்கும். எனவே தன்னுடைய சதத்தை தியாகம் செய்து பஞ்சாப் அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஷ்ரேயஸ் ஐயரின் இந்த செயல் என்பது தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மேலும் பஞ்சாப் அணியின் இந்த வெற்றி மூலமாக சிஎஸ்கே உட்பட புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அனைத்து அணிகளும் பிளே ஆஃபுக்குள் செல்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அது ஏனென்றால் குஜராத் போன்ற பெரிய அணிகள் ஆரம்பத்திலேயே சில தோல்விகளை சந்திப்பது என்பது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அணிகளுக்கு பாசிட்டிவான விஷயமாகும். போட்டிகள் செல்ல செல்ல குஜராத் அணி போன்ற பலம் வாய்ந்த அணிகள் மீண்டு வருவதற்கு சிரமப்பட வேண்டுமென்றால் ஆரம்பத்திலேயே இப்படி சில தோல்விகளை அந்த அணி அடைய வேண்டும். அதே சமயம் பஞ்சாப் போன்ற அணிகள் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் இறுதி கட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே போன்ற பெரிய அணிகளுக்கு சவாலாக இருக்க முடியாது. எனவேதான் இந்த ஐபிஎல் சீசனின் ஆரம்பத்திலேயே பெரிய அணிகளின் தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அணிகளுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் பஞ்சாப் அணியின் இந்த வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் தற்போது உச்சத்தில் இருக்கும் சிஎஸ்கே அணி உட்பட மற்ற அணிகளுக்கும் பாசிட்டிவாக அமைந்துவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணியின் வெற்றி பற்றியும் குறிப்பாக ஷ்ரேயஸ் ஐயர் செய்த தியாகத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.